திருவள்ளூர் மாவட்டத்தின் தமிழக எல்லையில் நுழைவாயிலாக உள்ள ஊத்துக்கோட்டையில் இருந்து பெரியபாளையம் வரை சுமார் 20 கிலோமீட்டர் சாலையில் நாள் ஒன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான கனரக வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த சாலை கடந்த வருடம் மாநில நெடுஞ்சாலையிலிருந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு ஒப்படைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அதிகப்படியான பாரங்களை ஏற்றிக்கொண்டு சென்ற கனரக வாகனங்களால் ஊத்துக்கோட்டை முதல் பெரியபாளையம் வரை சாலையில் மரண பள்ளத்தாக்குகள் போல காட்சியளிக்கின்றன. குறிப்பாக ஊத்துக்கோட்டை, தாராட்சி, பாலவாக்கம், பெரம்பூர், சூளைமேனி, தண்டலம், ஆத்துப்பாக்கம், பெரியபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை படுமோசமாக குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இரவு நேரங்களில் பள்ளங்கள் தெரியாமல் விபத்திற்குள்ளாவதாகவும் இங்கேயே பிரசவமாகிவிடுவது போல குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாகவும் கவலையுடன் கூறுகிறார் அப்பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் இன்பராஜ். நாங்கள் ஆட்டோவில் முழங்காமல் கூட்டம் போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க, வயிறு வலிக்குதுன்றாங்க. இங்கே பிரசவம் ஆகிற மாதிரியா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நைட்டில் போகும்போது ரொம்ப பள்ளம், பெரிய பள்ளம் தான், பெரிய பெரிய பள்ளமெல்லாம் இருக்குது. அந்த பள்ளத்தில் ஆட்டோ போக முடியல, பஸ்ஸு போக முடியல, ஒவ்வொருத்தர் பைக்கில் கூட ஆக்சிடென்ட், நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. மேலும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தும் அரசாங்கம் தங்களின் அடிப்படை தேவையான இந்த சாலையை சீரமைத்து கொடுக்க வேண்டி பகுதிவாசி வேண்டுகோள் விடுத்துள்ளார். குண்டும் குழியுமா இருக்கிற அந்த ரோடை சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த அரசாங்கம் நல்லா உதவிகரமாக இருக்கும். நிறைய திட்டங்களை இந்த அரசாங்கம் பண்ணியிருக்கு மக்களுக்காக. இதை மெயினாக இந்த ரோடு தான் நம்ம மெயின்படுத்தி பார்க்கணும். அதனால இந்த ரோடு இருக்கிற அந்த குண்டு குழியுமா இருக்கிற ரோடு சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா மழைக்காலம் வேற, மழையில் நிறைய விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அரசாங்கம் இதை சரி பண்ணி கொடுத்துக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்.